என் பையன் தாரிகனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் மதுரை ட்ரிப் வந்தோம். அதில் டே 1 அண்ட் டே 2வோட பாதியை நான் ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த விலாகுக்கு வாங்க. இதில் டே 2 அண்ட் டே 3 என்ன பண்ணோன்னு காட்டுறேன். வந்து 1 year of motherhood, 1 year of Tarigan ruling the family, எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம டே 2வோட ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்த இடம் தான் ஹெரிட்டேஜ் மதுரை. ஸ்டே ஈவினிங்கை நம்ம இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் செக் அவுட் பண்ண போகிறோம். உள்ளே நுழைஞ்சதுமே டக்குன்னு ஒரு டிரான்சிஷன். மதுரை ஒரு ஹசில் பசிலான ஒரு சிட்டியோட வைபிலேருந்து டக்குன்னு ஒரு கேரளா மோடுக்கு போன மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப காமாக, ப்ளசண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக. உள்ளே நுழைஞ்சதுமே அந்த மண்பானை கப்பில் வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. அங்கே ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஒரு அக்கா உட்காந்து பூ கட்டிகிட்ருப்பாங்க. அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குற அளவுக்கு. நுழைஞ்சதுமே நம்மளை நல்லா வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணாங்க. செகண்ட் டைம் வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock நாங்கள் ஒரு 2:15 போல் போனோம். அம்மா அப்பா ரூம் மட்டும் ஃபஸ்ட்டு ரெடியாக இருந்ததுனால அதை கொடுத்தாங்க. அதை வாங்கின உடனே உள்ளே போய் நாங்கள் லக்கேஜெலாம் கொஞ்சம் அப்பா அம்மாவோடதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஒரு குளியலை போட்டுட்டோம். தாரிகனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ரைவேட் பூல், அதுக்காகவே நாங்கள் வந்து ப்ரைவேட் பூல் இருக்கிற ரூம்ஸ் புக் பண்ணோம். ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவனுக்கு நான் கொடுத்த கிஃப்டாகவே நாங்கள்லாம் ஃபீல் பண்ணோம். அந்தளவுக்கு அவன் என்ஜாய் பண்ணான். இப்போ நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். வாங்க போகலாம். ஓப்பன் பண்ணதுமே ஒரு ஏஸ்தட்டிக்கான வின்டேஜ் வைபோடு இருக்கிற ஒரு ரூம். நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து லக்ஸுரி ப்ளஞ்ச் பூல் வில்லா. அதனால ஒரு லிவிங் ஏரியா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. லிவிங் ஏரியாவிலேருந்தே அந்த ரூமோட லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். எல்லாமே வின்டேஜ் தான். ஒரு குட்டி ஃபேன், லைட்டு எல்லாமே இந்த ஃப்ரேமுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்கும் ரூமே. இந்த இடத்துல தாண்டி லிவிங் ரூம் தாண்டி வந்ததுமே நமக்கு வந்து ஒரு பெட்ரூம். அங்கே வந்து வச்சுக்கிறதுக்கு கபோர்ட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் சேஃப்டி லாக்கர் இருக்குது, ஃபுல் மிரர் இருக்குது. ரூமோட ஹைலைட்டே இங்கே தான். ரூம்குள்ளேருந்து நம்மளோட ப்ரைவேட் பூல், அந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். இப்படி இந்த பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்ததுமே தூணெல்லாம் வச்சு காம்பேக்டான ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல். இங்கிருந்து அப்படியே நடந்து வந்தோன்னா அழகான ஒரு சேர், நல்ல ஒரு ரொம்ப நீட்டான, அது கூட ஏஸ்தட்டிக்கான வாஷ் பேசின். அங்கே ஹேர் ட்ரையர் எல்லாமும் வச்சுருக்காங்க. அங்கிருந்து அப்படியே நடந்து வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு ஓப்பன் பாத்ரூம். டோர்ஸே கிடையாது. டவல்ஸ், டாய்லெட்ரீஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. அங்கிருந்து இப்படியே நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல இப்படி ஓப்பனான டாய்லெட். இப்படி டோர்ஸ் தான் இருக்காது, மேலே சீலிங் வந்து க்ளோஸாக தான் இருக்குது. இந்த ரூமோட வைபே செம்ம பாசிட்டிவாக இருக்கும். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே அப்படியே கப்புன்னு நம்மளை அட்ராக்ட் பண்ணிக்கும். அதை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அண்ட் இப்போவே நான் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டை வந்து ரிவீல் பண்ணிடுறேன். இந்த ரூமோட சார்ஜஸ். அப்பா அம்மா ரூமை நான் அதுக்கப்புறமா காமிப்பேன். அந்த ரூம் வந்து ஜூனியர் ப்ளஞ்ச் பூல் வில்லா. அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10,000. இது நாங்கள் எடுத்துருக்கிறது லக்ஸுரி ப்ளஞ்ச் பூல் வில்லா. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13,000. எல்லாமே ப்ளஸ் டேக்ஸ் வரும். நான் எப்போவுமே வந்து நான் போகிற ரூம்ஸோட, ரெசார்ட்ஸோட ப்ரைஸ் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டேரிஃபை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயே நம்ம 2-3 ரூம்ஸ்க்கு மேலெலாம் புக் பண்ணும்போது ரூம்ஸை நம்ம புக் பண்ண ரூம் இல்லாமல் பெரிய ரூமை அப்கிரேட் கூட பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு கூட அப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி டேரிஃபை கிளியராக கேட்டுட்டு அப்புறம் போங்க. இல்லை ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது டீ டைமுக்காக வந்திருக்கோம். மதுரை வில்லேஜ் செட்டப்புக்குள்ளே, இந்த ரிசார்ட்குள்ளேயே.
இங்கே வந்து ஒரு ஹாஃப் அ டே கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு ராயல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ஃபார் அ டே நீங்கள் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே நீங்கள் ஒரு கிங் அண்ட் குயின் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பேலஸ் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிரின்ஸ் அண்ட் குயின் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இயர் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாமே அப்படியே அந்த அந்த ஒரு 2 நாளில் வந்து காணாமல் போயிடும். இப்போ நான் ரூம் டோர்லாம் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் தான் ஸ்விம்மிங் பூலில் இருந்தேன். அப்புறம் தம்பி விளையாண்டான், அப்புறம் அவன் இப்போ தூங்கிட்டான். டீ குடித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன்று இங்கே ட்ரை பண்ண போகிறேன். ஸ்பா செஷன் இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு 1 hour கழித்து நான் ஸ்பா போகிறேன். ஏய், ட்ரை பண்ணிட்டீங்களா? ஏய், அழகா வந்துச்சு. நீ வீடியோ எடுக்காத, நான் போய் அதை கையில் எடுக்கவா? நான் எடுத்துட்டு இருக்கேன். நீ மண்பானை செய்ய, நான் செம்ம ஐடியா வச்சிருக்கேன். அப்படியா? கையை தூக்குங்க, அப்படியே வெளியே கொண்டு. ஏய் வா, சூப்பராக இருக்கு. 2 மாற்றி மாற்றி எடுத்தாலும் இப்படி கை பதட்டப்படாதீங்க, அடிக்கடி மேலே வருத்தப்படாதீங்க. திரும்பி நான் வந்து சைடில் வைக்கிறேன், இந்த வருங்க இது மட்டும் டச் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக டச் பண்ணி அப்படியே மேலே வாங்க. அப்போ டச் பண்ணி அமைக்க ரைட்டாக மேலே ஒரே அப்படி வாங்க, அதுக்கு மேலே வாங்க. இப்போ திக்னஸ் எப்படி இருக்குது, இப்போ தொட்டு மட்டும் வாங்கப்பா. தண்ணியை தொட்டு தண்ணி அப்படித்தான் மேடம் வச்சுட்டு அப்படி சைடில் பாருங்கள். ஸ்லோவாக கை எடுங்க, கை எடுத்து பாருங்க மேடம். டிசைன் வந்துருக்குங்களா? கீழே இந்த இடம் மட்டும் அது வந்து உங்கள் கையை அப்படி கசுங்க. இது வந்து ஒரே மாதிரி எடுக்கிற மாதிரி இங்கே கூட முக்கியம் நான் வீடியோ காலைல வந்து கூட பாருங்க. நீங்கள் வச்சு ஒரு பாட்டு கிடைக்குமா? பரவாயில்ல, நீ கொடுங்க. நல்லா வந்திருக்கு. இந்த மண் விளக்கில் போட்டால் அது ஒரு சொல்லுவாங்க. இது வந்து மனுஷன் தோன்றிய காலத்தில் வந்து மூங்கில் முதல் சோறாக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனிதனுக்கு 6 அறிவோட வேலை பார்க்குறப்ப இந்த பண்பானையை செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடு ஆக்கி போட்டாங்க. அந்த ருசியும் அதுவும் இருந்தப்போ அது அழகாக இருக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க? இங்கே நான் வந்து ஒரு 14 வயசுல இருந்து வேலை பார்க்குறேன். 14 வயசுல இன்னைக்கு எனக்கு வயசு 62 ஆகுது. அப்பா, 50 வருஷம் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். குல்ஃபில எல்லாம் குல்ஃபிக்கெல்லாம் இந்த ஷேப் நல்லா இருக்கு, இது வாங்கிக்கலாமா? இதை எடுத்துட்டு போலாம். அலக்கா அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உட்காந்துங்க. தம்பியை என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு நான் இப்போது மசாஜ் செஷனுக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த வெல்னஸ் சென்டரும் வேறு நாங்கள் எங்கள் ரூமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் நவ் என்னோடய ஸ்பா செஷனை வந்து, அதாவது ஃபுல் பாடி மசாஜ் என்ன எடுத்திருந்தேன்னா, நான் வந்து இங்கே ட்ரெடிஷ்னல் ஃபுல் பாடி மசாஜ், ஹெட் டு டோ மசாஜ் எடுத்திருந்தேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இதோட வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் ஃபுல் பாடி மசாஜ் எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து வர்கலால் எடுத்திருந்தேன், இது வந்து செகண்ட் டைம். அதுவும் வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகவும் வந்து ஃபீல் ஆச்சு அந்த பாடி மசாஜ் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஏன் அப்படின்னா, இப்படி நேராக படுத்திருந்த மேலே சீலிங்கை பார்த்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன தோணுச்சுன்னா, கரெக்டாக ஈவினிங் டைம் தான் நான் வந்து மசாஜ் சொல்லியிருந்தேன் 6 to 7. அப்படியே போன வருஷம் இந்நேரத்துக்கு அப்படி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து சி செக்ஷன் தான். அப்போது வந்து அதுவும் சடனாக செக்கப்புக்கு போனோம், பேபி ப்ராப்பரான பொசிஷனில் இல்லை, நார்மல் வந்து பாசிபிள் கிடையாது, நம்ம சி செக்ஷன் பண்ணிடலாம், இன்றைக்கி ஓகேனா இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கும் இன்றைக்கி ஓகேவாக இருந்தது. அப்படியே அட்மிட் ஆகி அப்படியே வந்து ஈவினிங் வந்து
சிசேரியன் வந்து ஷெட்யூல் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து போன வருஷம் இந்நேரம் வந்து நம்ம மேலே ஓடி ரூம்குள்ளே இதே மாதிரி சீலிங்கை பார்த்துட்டு படுத்திருந்தோம். இந்த வருஷம் வந்து 1 இயரை வந்து 1 இயர் ஆஃப் மதர்ஹுட், 1 இயர் ஆஃப் தாரிகன் ரூலிங் த ஃபேமிலி எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு நாமே ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் மாதிரி இது கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். அங்கே வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தவங்கக்கிட்ட அப்போ நான் சொன்னேன், கரெக்டாக மசாஜ் முடிய போகிறப்போ லாஸ்ட் இயர் நேரம் வந்து நான் ஓடிக்குள்ளே இருந்து என்னை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, ஓ லாஸ்ட் இயர் நேரம் நீங்கள் வந்து பெயினில் இருந்தீங்க, இந்த வருஷம் இந்நேரம் நீங்கள் பெயின் ரிலீஃப் பண்ணிகிட்ருக்கீங்க, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படி தோணுச்சு, இல்லை ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இதெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கணும். ரியலி வெரி சாரி. அதுக்கப்புறம் நான் மசாஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இப்படி நான் நிமிர்ந்து பார்த்துருப்பேன். அங்கே தம்பி அழுதுகிட்டே தூக்கிட்டு வந்தாங்க. அம்மாவும் செஷன் போயிருந்தாங்க மசாஜுக்கு. அம்மா வந்து லெக் மசாஜ் போயிருந்தாங்க. செம்மையாக இருந்தது, என் வலியெல்லாம் காணாமையே போயிடுச்சு அப்படின்னு ஹாப்பியாக வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயர் யாருக்கு ரொம்ப டயரிங்காக இருந்ததோ அந்த 2 பேர் வந்து ரிவார்டு எடுத்துக்கிட்ட மாதிரி 2 மசாஜ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மசாஜ் 2ம் ரூமோட டேரிஃபில் வராது, நம்ம தனியாக தான் பே பண்ணிக்கணும். இங்கே இந்த ஜாஸ்மின் ஸ்பாங்கிறதுல ஒரு மெனுவே வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மசாஜ் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து புவனா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் ஆயுர்வேதிக் மசாஜில் மலையாளி அவங்க தான் பண்ணாங்க. நான் வரும்போது உங்கள் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வர அளவுக்கு செம்மையாக பண்ணிவிட்டாங்க. ஈவினிங் மசாஜ்க்கு அப்புறம் எந்த கிளிப்பிங்கும் எடுக்கலை. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் தம்பிக்கு வந்து பேபி ஃபுட் வந்து ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி கொண்டு வர சொன்னேன். அவங்க வந்து என்ன ஏஜ்னு கேட்டாங்க. நான் 1 இயர் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து நாங்கள் தால் கிச்சடி கொடுத்து விடுறோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னேன். பட் பேபி ஃபுட்டுக்கு நாங்கள் அமௌண்ட் வாங்கலை மேம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் டேஸ்டியஸ்ட் தால் கிச்சடி ஐ ஹவ் எவர் டேஸ்டட். அப்படி ஒரு குவாலிட்டியில் செம்மையாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. தம்பியும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவன் தூங்கிட்டான். நாங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த இன்ஹவுஸ் பேனியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடலை. பக்கத்தில் நடந்து போய் சாப்பிட்ற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் அஞ்சப்பரில் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அம்மா அப்பாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் எங்களுக்கான கப்புள் டைமாக எடுத்துக்கிட்டு இந்த 1 இயர் நாங்கள் என்னென்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து நினச்சேன். கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் ட்ரிசல் ஆச்சு. செம்மையாக இருந்தது. அண்ட் மார்னிங்லேருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு போன செலிப்ரிட்டிஸ். இது வந்து அப்பா அம்மா 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம். ஒரு நாளே நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டதுனால இந்த ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். நான் அப்படி உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். சேம் அதே மாதிரி தான். அதில் வந்து ஒரு லிவிங் ஏரியா, ஒரு பெட்ரூம், அப்புறம் ப்ரைவேட் பூல் இருக்கும். இங்கே ஒரே பெட்ரூம். இந்த ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனால் இங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ், அது வாஷ்ரூம், இங்கே ப்ரைவேட் பூல். நான் அப்பா சாப்பிட்டுட்ருக்காரு அங்கே ஆல்ரெடி. இல்லைன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஹேஷ் ப்ரௌன் இருக்குது மோகன், ஹேஷ் ப்ரௌன். பூரி, ஆலு, என்ன ஆலு பஜ்ஜி இல்லை. இங்கே இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட். கம்பங்கூல்லாமும் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பேரே வாயில் நுழையாத கான்டினென்டல் டிஷ்லாமும் வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டரில் நீங்கள் ஏதாவது டிஷ் சொன்னீங்கன்னா அதை குக் பண்ணியும் தருவாங்க. நிறையா ஃபாரினர்ஸ் விசிட் பண்ணுறதுனால ஃபுட் ரொம்ப சட்டிலாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. நல்லா மறுபடியும் போய் தண்ணியில் நல்ல ஒரு ஆட்டம் போடுன்னு 2 ரூம்லேயும் மாற்றி போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட
அங்கேருந்து செக் அவுட் பண்ணி பாய் சொல்லிவிட்டு ஹெரிட்டேஜுக்கு ஒரு பிக் தேங்க்யூவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இவ்வளோ ஸ்பெஷலாக அமையும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு நிஜமாக மனசே இல்லை அங்கேருந்து கிளம்புறதுக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருந்தது எனக்கு ஹார்ட்டே அங்கேருந்து கிளம்புறதுக்கு. வேண்டாம், எனக்கு போக வேண்டான்னே தோணுச்சு. சீரியஸாக சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவோட 3 days ட்ரிப்போட ரீகேப் பார்க்கலாமா? ஷாப்பிங், ஃபர்ஸ்ட் ப்ளே ஏரியா டேட், ஃபோட்டோ பூத் எக்ஸ்பீரியன்ஸ், மீனாட்சி அம்மனோட தரிசனம், நல்ல சாப்பாடு, A1க்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக காமான ப்ளசண்ட்டான லஷ் க்ரீனரியில் ஒரு ஸ்டே, ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாரிகனுக்கு. அண்ட் அந்த ரெசார்ட்லேயும் நிறைய புது மனுஷங்களை பார்த்தான். எனக்கும் அம்மாவுக்கும் ஃபர்ஸ்ட் பாட்ரி மேக்கிங் ஆக்டிவிட்டி, 2 பேருக்கும் ஒரு நல்ல மசாஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹாப்பி அண்ட் ஃபன்னான ஃபேமிலி டைம். ஒரு பர்ஃபெக்டான வெக்கேஷனை யார் எப்படி பிளான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அங்கே அதாவது என் மனசை நான் வந்து ஹெரிட்டேஜ்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு டீ போட தேவையில்லை. நடந்து போனால் டீ குடிச்சிக்கலாம், காஃபி சாப்பிட்டுக்கலாம், வடை சாப்பிட்டுக்கலாம். நேரத்துக்கு சாப்பாடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சமைக்க தேவையில்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க இடத்துலையே சாப்பாடு கிடைக்கும். நல்ல அருமையான குளியல், அதுவும் மசாஜுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான குளியல் ஒன்று அனுபவித்தேன் பாருங்கள். என் லைஃப்லேயே இனி அது திருப்பி கிடைக்காதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது எதுவுமே இப்போ இல்லை. மறுபடியும் பேக் டு ரொட்டீன். ஆனால் 200%க்கு ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கிட்டேன். இனி அடுத்த ஒரு 1 year அடுத்து ஒரு ட்ரிப் போகிற வரைக்கும் இது தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஹெரிட்டேஜில் வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு. ஆனால் செம்ம கவனிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எங்களோட ட்ரிப் எப்படி இருந்தது? நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? என்ன ஏதுன்னு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹார்ட், சோல் எல்லாம் போட்டு இந்த வீடியோவை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.